நல்ல இடம் நடக்காது. உங்களை யாருன்னு ரைட் மகன் வந்து லண்டனில் கல்யாணம் சந்தோஷமாக இருக்கு. கொஞ்சம் பின்னுக்கள் நான் நினச்சேன் இது மாதிரி கல்யாணம் மற்ற பேருக்கு செஞ்சுருக்காங்க. அதுக்காக நேற்றுக்காரன் பண்ணேன். 110 பேருக்கு 50 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படுறோம். எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெர்மனியோட ஒரு பெண் வந்தது. அவர் கரெக்டாக அதெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல ஸ்டேஷனாக இது வந்து எனக்கு ரொம்ப மனைவிக்காக முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சா இப்போ மனைவி பேசுவேன். நீங்கள் அவர் சொல்லிட்டார் முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். காலி 4 கிராம் காலி, வேறு வந்து வேஷ்டி சாரி, சாரி, வேறு வந்து 10 ருபீஸ்
ஓகே வேறு என்ன எல்லாம் இதர செலவு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கடவுளை வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் பூர்வீக யாழ்ப்பாணம். அப்பா வந்து யாழ்ப்பாணம் வந்தார், அம்மா சிவாண்டா, ஆனால் சின்ன பிள்ளை பூர்வீகம் யாழ்ப்பாணம். இப்போ அளவட்டு இந்த விஷயத்தை செய்யணும் யோசனை. என்னோட மகனோட கல்யாணத்தை வந்து நான் லண்டனில் ஒரு சிறப்பான நடுவில் பார்த்தேன். இப்போ நான் நினைப்பா இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு. இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழித்து ரொம்ப பேருக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த எண்ணம் அப்போ வந்து அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்பட்டு அது மாதிரி சந்தோஷப்பட்டு மற்ற கம்பெனிகள் இருக்குது அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினைச்சேன். மகனும் கடவுளும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நன்றியாக கடவுளுக்கு நான் வந்து சென்றேன். நன்றி ஐயா பார்க்கக்கூடிய இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல செழிப்பாக இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணி ஒரு விஷயம் நாங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி 41 வருஷம் ஆச்சு. நான் மூத்தமாக அவங்க மனைவி அவங்களோட சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது. சரிதான் இல்லை சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு செல்வச்சந்நிதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரர் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சந்நிதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர் முதல் 108 இருந்தார்கள். பிறகு 110 அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியவில்லை. இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்யாணத்தை அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று அவர்கள் வெளிக்கிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய இந்த எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவோ மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைக்கும் சொன்னார், இந்த உமன் ஹெடெக் ஃபேமிலி அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்கு. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்வதற்காக திருமதி துறை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது வந்து யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் மேலே எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆட்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆட்களை தெரிவு செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு யாழ்ப்பாண நாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் உண்டாகவும் கிராம உத்தியோகத்தர் எல்லாட்ட உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையில் இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதைவிட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலையும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம்,
கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சிறும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம். நன்றி. இளைஞர் பயிற்சியிலே இந்த மாநிலமானது கட்டப்பட்டு இப்போது அனைவருடைய கைகளுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
சங்கத்தினுடைய வரலாற்றிலேயே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தருணமாக பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இந்த விடயம் இருப்பதை நாங்கள் காணலாம். இப்போது வள்ளி அம்பாளின் சந்நிதியிலிருந்து இப்போது இந்த பஞ்சாராட்சி எடுத்து வரப்பட்ட இப்போது அனைத்து ஜோடிகளுக்கும் இப்போது வழங்கப்படுகிறது. தொட்டு வணங்குவதற்காக இது ஒரு தனிப்பட்ட திருமணமாக இருந்தால் வள்ளி அம்மனுடைய சந்நிதியிலே அந்த பஞ்சாராட்சியை வழங்குவதற்காக இது பொதுவான நிறைய ஜோடிகள் இன்று திருமணம் செய்ய இருப்பதால் பொதுவான முறையில் இதற்கான பஞ்சாராட்சி என்பது வழங்குவதற்காக வழங்கப்படுகின்றது. இதை பார்க்கின்ற பொழுதும் மணப்பெண்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சேலைகளை அணிந்திருக்கின்றார்கள். 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியமில்லை. அவர்களுக்கான இலவச தாலி, இலவச கூரை மற்றும் அந்த திருமணத்துக்கு தேவையான பொருட்களை வழங்கித்தான் இந்த திருமணத்தை அந்த கொலைவாளர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். என்னவெல்லாம் செய்யுங்க மாறிக்கிறது கட்டிடுறாங்க பக்கத்தில். இந்த வித்தியாசமான திருமண நிகழ்வை காண்பதற்காக இங்கே ஏராளமானவர்கள், அதாவது செல்வத்தமிழ் இப்போ ஒரு மகோற்சவம் நடக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பல அடிவர்களும் இந்த இப்போது அனைத்து ஜோடிகளும் அந்த கற்பூர ஆராய்ச்சி, அதாவது பஞ்சாராய்ச்சி வாழைகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளில் என்றும் இங்கே பார்த்தால் தெரியும், அனைத்து தம்பதிகளும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றார்கள். அது அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாளாக இருப்பதால் இங்கே முருகனுடைய சந்நிதியில் இந்த விடயத்தை அவர்கள் நிறைவேற்றி இருப்பதால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம்.